என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்து வருகிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ ஏற்கனவே நான் வெளியிட்டிருந்தேன். இந்த வீடியோ இதுக்கு ஒரு ஃபன்னான கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியும். நான் பேச வந்தது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ அது எனக்கே தெரியுது. நான் பேசி வச்சுருந்த வீடியோ ஒரு ஃபன்னான வீடியோ. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 12 மணிக்கு நைட் 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி செஞ்சுருந்தேன். ரிலீஸ் ஆகிற மாதிரி செஞ்சுருந்தாலும் கூட பிறகு வந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு பிறகு வந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நான் பயந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு பாரதூரமான விஷயம் நடக்கிறப்போ ஃபன்னாக நாங்கள் கிடைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் வியூஸ் வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த வீடியோவை, நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஆனால் மனித விளிம்பியங்கள் இருக்கணும், மனித விளிம்பியங்கள் காக்கப்படணும். அதுக்கு பிறகு தான் டாஸ்காக இருக்கட்டும், பிக் பாஸாக இருக்கட்டும், எல்லாமே மனித விளிம்பியங்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் உட்பட்டு நடந்து கொள்ளணும். அதுதான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பிக் பாஸ் ஷோவானது தமிழ் கலாச்சார ரீதியாகவும் மனித விளிம்பியங்களும் காக்கப்படணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வைங்க, எல்லாத்தையும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்போ அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எந்த பிக் பாஸ் சீசன் தெரியல, அப்போயே நான் சொல்லியிருந்தேன் வேனில் ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அதே நான் ஒத்துக்கலை. ஏன்னு சொன்னால், ஆணும் பெண்ணையும் போட்டு ஒரு வேனில் அடைச்சி அதில் கல்யாணம் கட்டினவங்க இருப்பாங்க, கல்யாணம் கட்டாதவங்க இருப்பாங்க, அவங்களையெல்லாம் ஒன்றா போட்டு அடைச்சி ஆணையும் பெண்ணையும் ஒன்றா குழாவை விட்டு அவங்களோட தீர்த்துக்கிற மாதிரி அது டாஸ்க்கு எப்படி டாஸ்க், எவ்வளோ கேவலமான டாஸ்க். அதனால் அப்பயே தடுத்து நிறுத்தணும், இது மாதிரி ஷோ செய்யாங்க, இந்த மாதிரி டாஸ்க் செய்யாங்க அப்படிங்கிறத நான் கெஞ்சி கேட்டிருந்தேன். அப்போ பார்க்காதவங்க பார்த்து பாருங்கள், அந்த வீடியோவை பார்க்காதவங்க. சரி, அது சரி. ஒரு வேனு இப்போ ஒரு மரத்தி காரில் போட்டு அவ்வளோத்தையும் அடைச்சிட்டாங்க. என்னடா மரத்திக்காரில் 4 பேர் போகவே இயலாது, ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு சும்மா சௌகரியமாக போகவே இயலாது. ஏதாவது ஒரு கார் மகிழுந்து அப்படின்னு தமிழுக்கு பேர் வச்சுருப்பாங்க. மகிழுந்துன்னா என்ன? மகிழ்ந்து எல்லாம் போகிறது. அது மகிழுந்துக்கே பேர் இல்லை, மரத்திக்கார். அப்படியாப்பட்ட ஒரு காரில் கூப்பிட்டு வச்சு அவ்வளவு பேரையும் ஒன்றா இருக்க விட்டு அவன் பண்ணின டாஸ்க் இருக்கே, அதுக்கு முதல் பிக் பாஸ்க்கு தான் நான் சொல்லணும், கேவலமாக ஒரு டாஸ்க். என்னத்தான் இருந்தாலும் சாண்ட்ரா ஒரு நல்லவங்கன்னு யாரையும் கேட்கல, எல்லாமே சூழ்நிலை கைதிகள். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க செயற்படுவாங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ பாரு கம்ருதி நெட்டி வெளியே விரட்டினப்ப படைக்கலம் கொடுத்துருந்தோம். சரி அழுகாத, கம்ருதீன் பண்ணுறது இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க நல்லதுன்னு சொன்னாங்க, கெட்டதுன்னு சொன்னாங்க. தனக்கு எங்கே அறிவு போணுச்சு, தன்னோட அறிவு எங்கே போணுச்சு? அப்போ சாண்ட்ராவோடையே தான் சேர்ந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே சாண்ட்ராவோடய தான். இன்னைக்கு கம்ருதீன் வந்த பிறகு, திருப்பி என்டர் ஆன பிறகு சாண்ட்ராவை ஏற்றி வெளியே விரட்டுறாங்க, அவங்கள கேவலமாக ஏசுகிறாங்க. பாரு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு கைக்கிறேன். பாரு கேவலமாக ஏசுகிறாங்க. பாரு அவங்கள்ட்ட உள்ளுக்குள்ள கொடூரம் இதெல்லாம் வெறியெல்லாம் தீர்த்துக்கிறாங்க சாண்ட்ரா வச்சு. எல்லாமே சொல்கிறாங்க, வீட்டில் உள்ளவங்களே இதோட போதும், நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் கேட்குற மாதிரி இல்லை, கம்ருதீனும் கேட்குற மாதிரி இல்லை, பாருவும் கேட்குற மாதிரி இல்லை. கம்ருதீன் சொல்கிறான், அவங்களோட பிள்ளைகளை இழுத்து வச்சே, பிரஜினை இழுத்து வச்சே, பிரஜினுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த ஷோவிலே கலந்துக்கலாம். அந்த ஷோவில் உட்பட்ட நபர்களை மட்டும் பற்றி கதைங்களே, எதுக்கு மற்ற விஷயங்களை எடுத்து வச்சு காய்க்கிறீங்க? கம்ருதீனுக்காக தான் பார்க்குறேன், இல்லைன்னா அப்படிங்கிறான். இல்லைன்னா நீங்கள் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே இவங்க தானே, கதையும் வாயும் அடைச்சிக்கிட்டு தானே ஷோ பார்க்குறாங்க. எது வேணாலும் கதைப்பீங்க, பப்ளிக் ஷோவுக்கு வருவீங்க, அவங்க பார்க்குறதுக்கு ஆக்கள் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ மட்டும் பொத்திக்கிட்டு பார்க்கணுமா கேட்குறேன்.
ஏன் இப்போ அங்கிட்ட இங்கிட்டு பார்க்குறேன் தெரியுமா? ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு. ஏன்னு சொன்னால் முதல் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா அவ்வளோ ஆதங்கத்தில் நான் ரெக்கார்டை தட்டி விடாமல் பேசிட்டேன். ரெக்கார்டிங் மார்க் கூட தட்டி விடல, எனக்கு மறந்துருச்சு. அவ்வளோ கையும் வரல காலும் வரல. இதுவரை நடந்த பிக் பாஸ்லேயே ரொம்ப கேவலமான ஷோ. அது வார்த்தை பிரயோகத்திலேயா இருக்கட்டும், வஞ்சன்ஸை தீர்த்துக்கிற அந்த உடல் ரீதியாக ஒருத்தரை தாக்குறதா இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே கேவலமான பிக் பாஸ் சீசன் 9ங்கிறது கேவலமான ஒரு கேம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப கேவலமான வார்த்தை, தூசண வார்த்தைக்கே பேசக்கூடாது. நாங்கள் தூசண வார்த்தைகள் பேசுறதுக்கே அனுமதி இல்லை. தூசண வார்த்தைகளுக்கும் மேலே போய் காமத்தை சொல்லி அதில் உச்சநிலைக்கே போயிட்டாங்க. இதில் சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற ஷோ. சரி, சேண்ட்ரா அப்படி பேசுகிறாங்க, பேசாமல் சொல்லிவிட்டு அதை விடணும், அந்த பிரச்சனையை விடணும். ஒன்றுன்னா ஒன்றால் விடணும். மற்ற நபர்களும் கெஞ்சிறாங்க, சரி விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிறாங்க. சரி விடணும். விடாமல் பிடிச்சிக்கிட்டு அதே சுட்டி காட்டுறான் அவன். யார்? அம்ருதீன். அதே சுட்டி காட்டுறான். பிரஜின்காக தான் பார்க்குறேன். காமம் சொல்லக்கூட எனக்கு வைக்கமாக இருக்கு. அந்த மாதிரி வார்த்தையில் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்டா என்கிட்ட சமுதாயம் இப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்களா? பாரு மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாத நபர்களும் இருப்பாங்களா? அந்த பாரு வந்து முதல் நிகழ்ச்சி செய்கிறப்ப, அந்த இன்டர்வியூ எடுக்கிறப்ப, சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருக்கவங்க யார் எல்லாத்தையும் பிடிச்சி இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுக்கிறப்ப டபுள் மீனிங்கில் தான் அவங்க பேசுவாங்க. அப்போ கூட நான் கூட நினச்சேன், இப்படியும் டபுள் மீனிங்கில் பேசுவாங்களா? சி இப்படிலாம் டபுள் மீனிங்கில் பேச மாட்டாங்க. இது வெளியே அப்படி பேசுமா இருக்கும், ஆனால் மனசுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் இப்போ தெரியுது. அது ஏற்கனவே இவங்க சொல்லியிருந்தாங்கப்பா, யார்? சேண்ட்ரா சொல்லியிருந்தாங்க. பிரஜினை லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு சொன்னது யார்? அமித்தை லாங் டிரைவ் போகுமானது கூட அது டபுள் மீனிங் தான் எனக்கு படுது. இப்போ யோசிக்கல, இப்போ இந்த ஷோவை பார்த்த பிறகு எனக்கு யோசிக்க தோணுது. லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் சொல்கிறாங்க, யார்? சேண்ட்ரா சொல்லி தான் தெரியும். சேண்ட்ரா விக்ரம் இடையிலான உரையாடலின் போது அவங்க சொல்கிறாங்க, சேண்ட்ரா வந்து சொன்னாங்களாம், யார்? பார்வதி வந்து சொன்னாங்களாம், பிரஜினை வந்து நல்லா இருக்கான், வாட்ட சட்டமாக இருக்கான், அவனை வந்து கல்யாணம் கட்டிட்டானே, அதனால் பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேண்ட்ரா கிட்டே சொன்னாங்கன்னா, யார் ஹஸ்பண்டை சைட் அடிக்கணும் போல தோணுதுடி. ரொம்ப கேவலமான வார்த்தைடி, ரொம்ப கேவலமான வார்த்தைடி. இந்த நிகழ்ச்சியை சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்காண்டி ரொம்ப கேவலமான வார்த்தை. எனக்கு அழுக வருது ஒரு பக்கம். இப்படி ஏன் தமிழ் சமுதாயம் ஏன் இப்படி கெட்டு போகுது அப்படின்னு. இந்த ஷோவை நான் நல்லபடியாக இந்த ஷோ திரும்பினா மாத்திரமே அந்த வீடியோ வெளியிடும், இல்லாட்டி வெளிவராது. அதுக்காக மக்களாக நீங்களும் கவலைப்பட போகிறதும் இல்லை. இருந்தாலும் எனக்கு மனித விழுமியங்களும் தமிழ் கலாச்சாரமும் தான் முக்கியம். அப்படிங்கிறனால தான் நான் வந்து அந்த வீடியோவை வெளியிடலேன்னு சொன்னான். இப்படி மோசமாக ஒரு கேம் விளையாடுறப்ப, ஒரு பிக் பாஸ் கேம் விளையாடுறப்ப எனக்கு அந்த ஃபன்னான வீடியோ வெளியிட்ட எனக்கு மனசில் இல்லை. அந்த அதே வேளையில் அந்த வீடியோவை பார்த்தா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய காசு வரும். எனக்கு வேணாம். எனக்கு மனித பண்பாடும் தமிழ் பண்பாடும் மனித விழுமியங்களும் காக்கப்படுறதை விட எனக்கு ஒன்றும் காசும் எதுவும் தேவையில்லை. எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சேண்ட்ரா பக்கம் உள்ள பிரச்சனையும் சொல்லலாம், கமருதீன் பக்கம் தப்பு தான் அப்படின்னு அவங்க பக்கம் வக்காலத்து வாங்கவும் வேணாம். அவங்க பக்கம் வக்காலத்து வாங்கிட்டு கூட நான் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் போகலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் தேவையில்லை. இப்படி நிகழ்ச்சி பண்ணி எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு என் மனசாட்சியை துரோகம் பண்ணிட்டு தான் எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னா தேவையில்லை. மனசாட்சிக்கு துரோகம் பண்ண இயலாது மற்றவங்க மாதிரி. சேண்ட்ரா பண்ணது தப்பு தான், அதுக்காக அவங்க தாக்கப்பட்டாங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. அதனால பார்வையும் கமருதீனத்தை நான் சொல்கிறேன், கமருதீன் டோட்டல் மிஸ்டேக். 100க்கு 100% அங்கே பிரச்சனை. இது வந்து கமருதீன் ஆதரவாளர்களும் பார்வதி ஆதரவாளர்களும் என்ன வந்து இப்போ எப்படி கேட்குறானே, என்னை ஏசி கமெண்ட் பண்ணக்கூடும், என்னை ப்ளாக் பண்ணக்கூடும். எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. ப்ளாக் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தால் போங்க.
எனக்கு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. என்ன சேனலை ப்ளாக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வேணும் தமிழ் மனித விளிம்பியங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும். மனித விளிம்பியங்கள் இல்லாத ஒரு வீடியோ நான் என்றைக்குமே வெளியிட மாட்டேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன ப்ளாக் பண்ணுறதா இருந்தாலும் யுவர் சாய்ஸ். என்ன இப்படி சொன்னால் தான் மக்கள் வருவாங்கன்னா நான் சொல்லவும் மாட்டேன். அப்படியெல்லாம் மக்கள் வியூவர்ஸை எதிர்பார்த்து இப்படி சொன்னால் தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ செய்கிறதில்ல. எனக்கு ஏற்பட்ட கருத்துக்களை மட்டும் தான் நான் முன்வைக்கிறேன். நான் முன்னே இருந்தால் அப்படி தான், எனக்கு ஏற்ற கருத்தாக இருந்தால் நான் முன் வைப்பேன். மற்றவங்க ஏற்றுக்கிற கருத்துக்கள் ஒட்டுமொத்த மக்களே வந்து தடுத்தாலும் கூட என் கருத்து சரியாக இருந்தால் அதை வெளியிடுவேன். அப்படி தான் நான் இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் மனசாட்சியை கொன்று போட்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. மனசாட்சியை கொன்று போட்டு வாழ்கிறத விட நான் பிறக்காமலே இருந்திருக்கணும். அப்படி ஒரு யூடியூப் அப்படி வீடியோக்கள் வெளியிடுறதுனால தான் நான் பிறக்காமலே இருக்கலாம். பிறப்பிலும் பைக்கிலும் பிறக்காமல் இருப்பதே மேல். பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் ஷோவில் இதை தட்டி கேட்டார்னா, விஜய் சேதுபதி தட்டி கேட்டார்னா, உண்மையாலும் நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை தட்டி கேட்டார்னா, அதில் ஏதாவது கொலபரபடி பண்ணார்னா நான் அந்த வீடியோ வெளியிட மாட்டேன். தட்டி கேட்டார்னா சாண்ட்ரா அவங்க நடிக்காமல் இருக்கலாம், நடிச்சிருக்கலாம், கீழே விழுகிற மாதிரி நடிப்பாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாமே வந்து பார்த்ததும் நடிப்பாக இருக்கலாம். எங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன்னா அவங்களோட உள்ளுணர்வுகளை எடுத்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஸ்கேல் இல்லை எங்கிட்ட. மனுஷனுக்கான ஸ்கேல் படைக்கவே படலைன்னு. அது கம்ப்யூட்டரில் கூட இயலாது, ரோபோவால் கூட இயலாது, ஏஐனாலேயும் இயலாது. இதனாலேயும் மனித உள்ளுணர்வுகளை எடுத்து சொல்கிற ஸ்கேல் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் நாங்கள் மனுஷங்களாக யோசிப்போம், இது தப்பா ரைட்டா அப்படின்னு யோசிப்போம். சாண்ட்ராவுக்கு எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது, டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வந்து பார்க்குறாங்க. இவ்வளவு தூரம் ஒரு வெறியோட கேம் விளையாடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இவ்வளவு கேவலமாக ஒரு கேம் விளையாடுவாங்கன்னு தெரியல. மற்ற பிக் பாஸ்கள் எல்லாம் அப்படி நடக்கலாம். எங்கே ஹிந்தி பிக் பாஸ் நடக்குது, வெளிநாட்டில் வேறு பிக் பாஸ் நடக்குது, வெளி மாநிலங்களில் வேறு பிக் பாஸ் நடக்குது. ஆனாலும் தமிழில் நடத்தப்படக்கூடாது, இந்த மாதிரி பிக் பாஸ் நடத்தப்படக்கூடாது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்க தமிழ்ங்கிறது ஒரு வேறு விதமானது. அது வேறு பிக் பாஸ் எல்லா நிகழ்ச்சியை பார்த்தாலும் அது தெரியும் உங்களுக்கு. மற்ற பிக் பாஸ்களை பார்த்து நீங்கள் தமிழ் பிக் பாஸை பாருங்கள், அதில் கலாச்சாரம் கூட காக்கப்படும். அந்த விளையாடுற நபர்கள் எல்லாத்த நபர்களும் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிக் பாஸ் இருக்கும். பிக் பாஸே டாஸ்க் வச்சாலும் கூட அங்கே விளையாடுறதுலாம் தமிழாக்கள் தானே, அதனால் கலாச்சார ரீதியாக தான் அந்த கேம் விளையாடப்படும். இருந்தாலும் கூட இது வந்து ரொம்ப மோசமான கேம், ரொம்ப கேவலமான கேம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எனக்கு கதைக்கு ஏறலை. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுது. எனக்கு அழுகிறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னு தெரியல. எனக்கு அழுகையும் வருது. நான் கொஞ்சம் அதனால் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் கூட்டாளி எனக்கு பாய். டேக் கேர்.